முட்டை கிரேவி தான் செய்ய போகிறோம். இந்த முட்டை கிரேவி வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கூடமே வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இதை வந்து நம்ம சிக்கன் கிரேவி செய்கிற மாதிரி செய்ய போகிறோம். மசாலாலாம் அரைச்சி செய்ய போகிறோம். சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு 6 முட்டையை வந்து அவிச்சு எடுத்துக்கினேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு 2 வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக புதினா, இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம் வதக்கிறதுக்கு. இது கூடவே 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். அது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது எல்லாமே போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி வந்தோடனே கூடவே 1 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை, ஒரு 4-5 முந்திரி பருப்பு போட்டு இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கி வந்தோடனே இது கூடவே மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு போட்டுட்டு இது நல்லா கலக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா அப்படியே கொதித்து கிரேவியாக வரட்டும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இங்கே எண்ணெய் பிரிஞ்சு கிரேவியாக வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம முட்டையை வந்து அவிச்சு வச்சுருக்கலாம். அதை உரித்து லைட்டாக கீரல் போட்டு இதில் போட்டுக்கலாம். அவ்வளோதான், முட்டை கிரேவி ரெடி. சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். இதில் இறக்க போகும்போது நம்ம கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட வேண்டியதான். அவ்வளோதான், முட்டை கிரேவி ரெடி. இது சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்தையுமே சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும்.